வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து மீண்டும் இந்த உலகத்தை இன்னொரு போருக்குள்ள தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை இது 12 நாள் மட்டுமே நீடிக்குமா? இல்ல இன்னும் பல நாட்கள் நீடிக்குமா? அப்படிங்கிறத இப்போதைக்கு எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா, இன்னைக்கு உலகமே ஒரு ரொம்ப டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால நல்லா உணர முடியுது. என்ன நடந்தது? இதனால நமக்கு என்ன பாதிப்பு? அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஒரு பிளான்டு கோஆர்டினேட்டட் சர்ப்ரைஸ் அட்டாக்க வந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல ஈரான் மீது நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 4 முக்கியமான விஷயங்களை ஈரான்ல டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான், அப்புறம் அவங்களுடைய பர்ஷியன் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ். இப்படி 4 முக்கியமான பேசஸ வந்து டார்கெட் பண்ணி ஒரு மல்டிஃபோக்கல் அட்டாக் நடத்தியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல ஈரான்ல குண்டு வெடிச்சிருக்கு. இதனால ஏற்பட்ட பாதிப்புகள் இப்போதை வரைக்கும் செய்தியில வந்த பாதிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம். ஒரு பிரைமரி ஸ்கூல் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறது. அதே மாரி ஒரு டோட்டல் இன்டர்நெட் ஷட் டவுன் இன்னைக்கு ஈரான்ல இருக்கு. ஈரான்ல என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மையான செய்திகள் வந்து வெளியில வர்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறது 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறத கூட பொருட்படுத்தாம இந்த தாக்குதல் நடந்திருக்கு. கேட்சிங் தெம் அட் தியர் வீக்கஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து யுஎஸும், இஸ்ரேலும் செஞ்சிருக்கிறாங்க. 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி அ இறந்து விட்டார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ செய்திகள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஈரான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவங்களும் ஓரளவுக்கு இதற்கு பிரிப்பேர்டா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா வித்தின் 24 ஹவர்ஸ் அவங்க மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆப்பரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 மூலமாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 முக்கியமான யுஎஸ் மிலிட்டரி பேஸஸ டைரக்ட்டா அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அதாவது யுஏஇ, குவைத், பஹ்ரைன், ஜார்டன், ஈராக். இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான யுஎஸ் மிலிட்டரி பேஸ தாக்கி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்ப வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தி பிக்கஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட். உலகத்துல இருக்கக்கூடிய முக்கால்வாசி டிராபிக் வந்து ஏர் டிராபிக் பயணிக்கக்கூடிய துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட இன்னைக்கு எந்தவித ஒரு தேதியும் சொல்லாமல் இன்டெஃபினட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஏசியன் கண்ட்ரீஸ்க்கும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும், அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு ஏர் டிராபிக் அப்படிங்கிறது டோட்டலா இன்னைக்கு வந்து கட் ஆஃப் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு லாஜிஸ்டிக்கல் லாக்டவுன் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல மெல்ல மெல்ல மற்ற நாடுகளும் இப்ப வந்து இதுக்குள்ள குதிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யெமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவாக நாங்க களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யுஏஇ சார்புல இதற்கு கண்டிப்பா நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், பதிலடி குடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரான்ஸ் தேவைப்பட்டா நாங்களும் களத்துல குதிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. யுகேயும் அவங்களுடைய நிலைப்பாட இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது வெறும் யுஎஸ், இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாருமே குதிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனாலதான் இது 12 நாள்ல முடியுமா? இல்ல இன்னும் பல நாட்கள் நீடிக்குமா? அப்படிங்கிறத இன்னைக்கு யாருமே பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர டென்ஸான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன் திடீர்னு மறுபடியும் ஒரு வார்? ஏன் இது திடீர்னு ஆரம்பிச்சது? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரே ஆண்டுக்குள்ள யுஎஸ் ஈரானை தாக்குவது இது 2வது முறை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2025ல போன வருடம் இதே மாதிரி தான் இஸ்ரேல் வந்து ஈரான தாக்குனாங்க. அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. கிட்டத்தட்ட 12 நாட்கள் இந்த விஷயம் வந்து நடந்தது. ஆப்பரேஷன் ஹேமர் அப்படிங்கிற பேர்ல ட்ரம்பும் களத்துல குதிச்சாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 12 நாள்ல ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பேஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அவங்களோட அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் பேஸஸ் எல்லாம் நாங்க கம்ப்ளீட்டா ஆப்லிட்டரேட் பண்ணிட்டோம். அவங்க என்ரிச்ட் யுரேனியம் நெறைய அவங்க சேமிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க மொத்தமா அழிச்சுட்டோம் அப்படின்லாம் ட்ரம்ப் கிளைம் பண்ணாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொன்னாங்க, இந்த தடவ நீங்க சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்றதுனால பொறுமையா இருக்கும். ஆனா அடுத்த தடவ நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா, நாங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
நான் முயற்சி பண்ணி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நான் ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வந்தேன் அப்படின்னு வழக்கம் போல ட்ரம்ப் டயலாக் விட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இஸ்ரேலோட பேச்சுவார்த்தைகள் யுஎன்ல ஜெனீவால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னால கூட நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கு. விரைவில் ஒரு விஷயத்த வந்து நாங்க சொல்லுவோம். ஒரு நல்ல செய்திய நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்தது. அதற்கிடையில் தான் இப்போ ஒரு ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கோ, யுஎஸ்ஸுக்கோ ஏதோ இம்மினன்ட் டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் இல்லாத ஒரு தருணத்துல திடீர்னு இப்படி ஒரு அன்ப்ரொவோக்ட் அட்டாக் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னால நடந்த சம்பவங்களையும் நாம கொஞ்சம் நினைவு கூற வேண்டியிருக்கு. ஈரான்ல பாத்தீங்கன்னா கடந்த வருஷத்துல இருந்தே கொமினிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல அபிஷியல் எஸ்டிமேட் என்னன்னா 7,000 பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 40,000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. உள்ளுக்குள்ளேயே ஈரான்குள்ளேயே அந்த மக்கள் கொமினியுடைய சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா பேரலலா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா வெனிசுவேலாவுடைய அதிபர் மடுரோவை போய் அவர் கைது பண்றாரு. கைது பண்ணி அவரை வந்து கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வெனிசுவேலால இருந்து தான் நீங்க ஆயில் வாங்கணும். அதை நாங்க எங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. அந்த டீலுக்கு வந்து மோடி ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து வெளிப்படையாக ஈரான்ல புரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஈரான் மக்களுக்கு ஆதரவாக வந்து தன்னுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்துல எல்லாம் அவர் பதிவு போடுறாரு. அவர் என்ன பண்றாரு? ஒரு பக்கம் என்ன சொல்றாரு? தொடர்ந்து வந்து இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஈரான் மக்கள் போராடணும். உங்களுக்கு ஆதரவாக யுஎஸ் இருக்கு. உங்களுக்கு ஆதரவாக நாங்க வேணா களத்துல இறங்கி உங்களுக்கு ஆதரவாக நிப்போம். ஆனா விட்டுறாதீங்க. கொமினி போன்ற சர்வாதிகாரியை வீழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து திருகி விடுற இதே ட்ரம்ப், இன்னொரு பக்கம் கொமினிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் அந்த ஆர்மிக்கு வந்து வார்னிங்கும் குடுக்குறாரு. அதாவது என்ன சொல்றாரு? உடனடியா உங்க ஆயுதத்தை எல்லாம் நீங்க கீழ போட்டுட்டு சரண்டர் ஆயிடுங்க. உங்கள நாங்க மன்னிச்சு விட்டுறோம். அப்படி இல்லன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படின்னு இன்னொரு பக்கம் அவங்களையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் ட்ரம்ப் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் ஈரான், இஸ்ரேல் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு யுஎன்ல. ஜெனீவால 2 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்ஃபாக்ட் பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஒமான் அவர் தான் வந்து மீடியேட்டரா இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னால கொடுத்த பிரஸ் மீட்ல கூட சீக்கிரம் ஒரு டீல வந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அப்போ இந்த ஒட்டுமொத்த டிராமாவும் ஒரு டைவர்ஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்க வந்து திடுதிப்புன்னுலாம் செய்ய முடியாது. இதை இவங்க நாட்கணக்கா பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கிறாங்க. யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி ஈரான் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறாங்களோ அந்த வீக்கஸ்ட் மொமெண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஈரான்ல இன்னைக்கு ரம்ஜான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மந்த் அப்படிங்கறதுனால அப்படிப்பட்ட ஒரு டைம் செலக்ட் பண்ணி இவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது ஈரான்குள்ளேயே நிறைய இன்டர்னல் ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு. கொமினிக்கு எதிராக ஒரு சில பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். மூன்றாவது மிக முக்கியமானது ஜெனீவால நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க டைம் வாங்கி இருக்கிறாங்க. இந்த டைம்குள்ள யுஎஸ் உடைய நேவி எல்லாம் கொண்டு போய் பக்காவா பொசிஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் பண்றதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு டைவர்ஷனா ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு அளவுக்கு உண்மைதான் அப்படின்னு ஏன் நம்மள நினைக்க வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் அட்டாக் அதாவது யுஎஸ் இஸ்ரேலோடைய அட்டாக்கு அப்புறம் ட்ரம்ப் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் பேசுறாரு. அதுல 4 முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. எங்களுடைய இலக்கு என்னன்னா டோட்டலா ஈரானுடைய மிசைல் சிஸ்டத்தை நாங்க டிஸ்ட்ராய் பண்ண போறோம். ஈரானுடைய நேவியை நாங்க டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ண போறோம். அப்பதான் வந்து சி ரூட்ஸ்ல அவங்களுடைய கண்ட்ரோல் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஷிப்பிங் ரூட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எங்களால வந்து ஆப்லிட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஈரானுக்கான ப்ராக்சிஸ் இருக்காங்க இல்லையா, ஹமாஸா இருக்கட்டும், இல்ல ஹவுதீஸா இருக்கட்டும், இல்ல ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், அப்படிப்பட்ட செப்பரேட்டிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸையும் கம்ப்ளீட்டா நாங்க டெஸ்ட்ராய் பண்ணி எலிமினேட் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் வேரோட பிடுங்கி எரிய போறோம், ரூட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா
ஈரான்ல இனிமேல் எந்தவித நியூக்ளியர் வெப்பனும் இல்லாத அளவுக்கு நாங்க அதை என்ஷூர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக 5வதாக அவர் சொன்னது, ஈரான்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரணும். இங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆர்மியுடைய ஆட்சியை அகற்றி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நாங்க செயல்பட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் பதிவு பண்றாரு. அப்போ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப பிளான்டா, டார்கெட்டடா ஈரானுடைய வீக்கஸ்ட் மொமெண்ட்ட பார்த்து அவங்கள அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய வருது. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நாங்க செய்யறதுக்காகத்தான் ஆபரேஷன் ஹேமர் அப்படிங்கிற பேர்ல 12 நாள் போர் நடத்தணும் அப்படின்னு இதே ட்ரம்ப் சொன்னாரு. 12 நாள் போர் முடிஞ்சு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பொழுது என்ன சொன்னார்னா, இப்போ நான் சொன்ன இந்த டார்கெட் எல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். அத அச்சீவ் பண்ணதுனால தான் இந்த போரை நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு இதே ட்ரம்ப் தான் கிளைம் பண்ணாரு. அப்போ அன்னைக்கே ஆபரேஷன் ஹேமர் மூலமா நீங்க இப்ப சொன்ன இது எல்லாத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் மறுபடியும் ஏன் இப்போ ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்துறீங்க? வை அகெயின் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ ஈரான் மீது இப்போ நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறதையும் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி, நோ இமினன்ட் த்ரெட் ஆர் டேஞ்சர் டு யுஎஸ் ஆர் இஸ்ரேல் அப்படிங்கிறத யுஎஸ் உடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸே வந்து என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான்ல வந்து எந்த விதமான ஒரு நியூக்ளியர் வெப்பனும் இப்போதைக்கு அவங்க தயாரிக்கல அப்படிங்கிறத போன வருஷம் போர் நடந்த பொழுது ட்ரம்பே அவர் வாயால வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. 3வது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடத்த போறோம் அப்படின்னு யுஎஸ் காங்கிரஸ் கிட்ட அவர் எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கல, அவங்களுடைய ஒப்புதலையே கேட்கலன்னு யுஎஸ் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸே இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அப்போ இவர் ஒருதலை பட்சமாக யாரையும் கன்சல்ட் பண்ணாம தனி மனிதனாக இவர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. ஏன் காங்கிரஸ பைபாஸ் பண்ணி அவங்கள கன்சல்ட் பண்ணாம இப்படி ஒரு திடீர் முடிவை தன்னிச்சையா இவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 1979ல இருந்தே ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அங்க ரெஜிம் சேஞ்ச் வரணும் அப்படின்னு யுஎஸ் பல நேரங்கள்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அமெரிக்க அதிபர்கள் தலைமையில இது நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க இஸ்ரேல் எடுத்துக்கிட்டாலும் கடந்த 30 வருஷத்துக்கு மேல இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே புராணம் என்னன்னா, ஈரான்ல நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்க. நியூக்ளியர் மிசைல்ஸ் தயாரிக்கிறாங்க. இதனால உலகத்துக்கே ஆபத்து ஏற்படும். அதனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அதனால அவங்கள வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, மேலும் மேலும் இஸ்ராயேல் எப்படி பல கட்டங்கள்ல யுஎஸ்க்கு சாவி குடுத்து, கீ குடுத்து அவங்கள ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? எனக்கு வார் மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுப்பா. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையே கிடையாது. இன்ஃபாக்ட் நான் பாருங்க எத்தனை போரை நிறுத்தி எத்தனை இடத்துல அமைதியை நிலைநாட்டிருக்கேன். இதற்காக எனக்கு நொபேல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசின ட்ரம்ப் இன்னைக்கு திடீர்னு கோதாவில இறங்கி இப்படிப்பட்ட ஒரு மெர்சிலெஸ் அட்டாக்க வந்து கையில எடுத்திருக்கிறார்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஸ் ராக்கெட் அமெரிக்காவுல பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. ட்ரம்ப் உடைய இமேஜ வந்து மிகவும் பாதித்திருக்கிறது. ட்ரம்ப் மட்டும் இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தலைவர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இந்த சைல்டு செக்ஸ் ராக்கெட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உலக அளவில் அமெரிக்காவுக்கும் சரி, ட்ரம்ப் உடைய பர்சனல் இமேஜுக்கும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். 2வது இந்த டாரிஃப் வார். அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க நான் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள் மீதும் இஷ்டத்துக்கு நான் டாரிஃபை ஏத்துவேன். அப்படி ஏத்துனா அவங்க எல்லாம் கெஞ்சிக்கிட்டு வந்து என் காலடியில விழுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு யுஎஸ் உடைய சுப்ரீம் கோர்ட் ட்ரம்ப்புக்கு எதிராகவே வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி மேலும் ட்ரம்போட இமேஜுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரம்ப் ஆதரிச்ச அந்த நாட்டு மக்களே ட்ரம்போடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக இன்னைக்கு விமர்சனங்களை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்போட டீம்லயே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஆமா இது ஓபன் வார். ஒரு ரெஜிம் சேஞ்ச் வர வரைக்கும் நாங்க வந்து ஈரானை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ட்ரம்போட டீம்ல இருக்கக்கூடிய வேன்ஸா இருக்கட்டும், ஹெக்ஸத்தா இருக்கட்டும், இது போரெல்லாம் இல்லைங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஈரான் வச்சிருக்காங்க. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு இடைக்கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இதற்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க. எது எப்படியோ இங்க ட்ரம்போடைய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர், ட்ரம்போடைய பொலிட்டிக்கல் இமேஜ சேவ் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை, ஒரு டைவர்ஷன் தேவை. அந்த டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன் தான் இன்னைக்கு ஈரான் மீது நடந்த இந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இஸ்ரேலுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நெத்தன்யாகுவுக்கும் இஸ்ரேல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இஸ்ரேல்ல வெகு விரைவில் தேர்தல் வரப்போகுது. இவருக்கு எதிராக ஏகப்பட்ட கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருக்கு. அதற்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவருக்கு எதிராக நடந்துட்டு வருது. எதிர்க்கட்சிகள்லாம் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க 2 நாள் முன்னால நம்ம விஸ்வகுருவை கூப்பிட்டு உங்களுக்கு மெடல் குடுக்கறோம்னு சொல்லி அவர மேடையில ஏத்தி நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம் அப்படின்னு பேச வச்சிருக்காங்க. நம்ம ஆளும் யாராவது ஒருத்தர் மெடல் குடுக்குறாங்க, யாராவது ஒருத்தர் அவார்டு குடுக்குறாங்கன்னா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அங்க போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்கிறாரு. பேசிட்டு வந்த 24 மணி நேரத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் நடந்திருக்குது. இத வச்சு இங்க மோடிய எதிர்க்கட்சிகள் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் நடக்குதே, இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் ஏகப்பட்ட பாதிப்பு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள்லாம் இன்னைக்கு இந்த வார்ல இன்வால்வ் ஆயிட்டாங்க. நமக்கு உண்டான 80% ஆஃப் த க்ரூட் ஆயில் அங்கிருந்து தான் வருது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மூலமாக தான் கிட்டத்தட்ட 20% ஆஃப் த குளோபல் ஆயில் வந்து மற்ற நாடுகளுக்கு டிராவல் பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பேரலைஸ் ஆகி நிக்குது. ஆல்ரெடி இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை 20% அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு $80 பெர் பேரல் இருக்கக்கூடியது இன்னும் இந்த வார் நீடிச்சுன்னா $150 பெர் பேரலுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது நேரடியாக யார பாதிக்கும்னா, உங்களையும் என்னையும் தான் பாதிக்கும். பெட்ரோல், டீசல் விலை ஏறும். பெட்ரோல், டீசல் விலை ஏறுச்சுன்னா, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறும். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா, அது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, நம்மளுடைய எக்கானமிய பாதிக்கும். அதனால இதனால் முதலில் பாதிக்கப்பட போவது நம்மள மாரி சராசரி மக்கள் தான். 2வது ஏவியேஷன் செக்டார் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் லாஜிஸ்டிக்கல் ஹோல் வந்துருச்சு. துபாயோடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை இன்டெஃபினட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏசியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய டோட்டல் கனெக்ஷனே இன்னைக்கு வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ நாட்டுடைய இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாமே காஸ்ட்லியர் ஆகும். அப்படி நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட் அதிகமாச்சுன்னா, பொருட்களுடைய விலையும் அதிகமாகும். இதனாலயும் பாதிக்கப்பட போறது நம்ம தான். இன்னொன்னு எக்கானமி. இன்னைக்கு ருப்பியோடைய வேல்யூ ஏற்கனவே அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்ததா, அது மேலும் ருப்பியோடைய வேல்யூவ பாதிக்கும். அது மேலும் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். 4வது மிக முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது, இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இந்தியன்ஸ் உடைய எண்ணிக்கை மிக அதிகம். கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னால இஸ்ரேலுக்கு போய் பல்ல இழிச்சுக்கிட்டு அவார்ட வாங்கிக்கிட்டு நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்கிறாரு மோடி. பேசிட்டு வந்த 24 மணி நேரத்துல இந்த வார் ஆரம்பிச்சு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் தாக்குதலுக்கு உண்டாக்கியிருக்கு. இதனால நமக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு பாதிக்கப்படும். இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா, அங்கே வாழக்கூடிய இந்தியர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்னுடைய கசின், என்னுடைய சிஸ்டர் வந்து யுஏஇல அபுதாபில இருக்கிறாங்க. நேத்து அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த யுஎஸ் மிலிட்டரி ஏர்பேஸ் இருக்கு. அங்க தாக்குதல் நடந்திருக்கு. ஓவர் நைட்ல எதையே எடுத்துக்காம வெறும் போட்டுக்கிட்ட துணியோட அவங்க வண்டியில ஏறி நேரா துபாய்க்கு போய் இன்னைக்கு இன்னொரு கசின் வீட்ல அவங்க தங்கி இருக்கிறாங்க. எப்போ திரும்பி அவங்க அபுதாபிக்கு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஈரான்ல 85 பச்சிளம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த வயசான தலைவர்கள் இவங்களுடைய ஈகோவை, இவங்களுடைய இமேஜ காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாடுகளுக்கு இடையே போர மூட்டி விட்டு அதனால பாதிக்கப்பட போறது இன்னைக்கு அப்பாவி மக்கள். காசால எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க, இஸ்ரேல்ல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, ஈரான்ல எத்தனை பேர் அப்பாவிகள் இறந்து போயிருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த போர்ல மற்ற நாடுகளும் குதிச்சதுன்னா, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும், எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி ஏற்படும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் புரொடெக்ட் த பீப்பிள். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸாக இருக்கட்டும், ஈரான்ல, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸாக இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுங்க. ப்ராப்பர் அட்வைசரிஸ் குடுங்க. அங்கேயே இருக்கணும்னா இருக்க சொல்லுங்க. இல்லன்னா அவங்கள இந்தியாவ திரும்பி கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள பண்ணுங்க. 2வது என்ஷூர் ப்ராப்பர் எனர்ஜி சப்ளைஸ். இவ்வளவு நாள் ரஷ்யாவ நம்பி இருந்தோம். அப்புறம் ட்ரம்ப் குடுத்த அழுத்தத்தினால இன்னைக்கு வெனிசுலாக்கு நம்ம மாறிட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரும் அழுத்தம் குடுத்து நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னா, நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு வேண்டாமா?
அப்போ டைவர்சிஃபை பண்ணுங்க. ஓவரா போய் இன்னைக்கு இஸ்ரேல் மீது டிஃபென்ஸ்க்காக நம்ம டிபெண்டன்ட்டா இருக்கோம். ஆயிலுக்காக யுஎஸ்ஏயோ இல்ல வெனிசுவேலாவையோ நம்ம டிபெண்டன்ட்டா இருக்கோம் அப்படிங்கிறத டைவர்ஸ் பண்ணுங்க. அதர் சோர்சஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. லாங் டெர்ம் கான்ட்ராக்ட்ஸ் நெகோஷியேட் பண்ணுங்க. 3வது இங்க இருக்கக்கூடிய டொமஸ்டிக் எக்கானமி அஃபெக்ட் ஆகாதபடி நடவடிக்கைகள் எடுங்க. பெட்ரோல், டீசல் விலை ஏறினாலும் அதை எப்படி அரசாங்கம் அப்சர்வ் பண்ண முடியும்? அந்த பாரத்தை எப்படி மக்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கணும்? இத பத்தி எல்லாம் யோசிங்க. பிரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா பொருட்களோட விலை ஏறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கான என்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கணும்? இதெல்லாம் பத்தி யோசிங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட போகுதா? அதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன? அத பத்தி யோசிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கறத யோசிக்கணும். இவ்வளவு நாள் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி நான் அலைன்மெண்ட் அப்படின்னு தான் இருந்தது. ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எப்பவுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். எந்த காலகட்டத்திலும் போரை நாம என்கரேஜ் பண்ண மாட்டோம். மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம், வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட நாம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கும் அந்த நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. 2 நாள் முன்னால நீங்க இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தது, இன்னைக்கு உலக அளவுல மற்ற நாடுகள்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இந்த அரசு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அட்லீஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோலை எப்போவாவது பண்ணுங்க. வார டீஎஸ்கலேட் பண்ணுங்க. பேச்சுவார்த்தை நடத்துங்க. வார் அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கறத தொடர்ந்து இந்தியா குளோபல் போரம்ல இன்சிஸ்ட் பண்ணணும். யார் பக்கமும் தயவு செஞ்சு நிக்காதீங்க. நியூட்ரலா இருங்க. இத மிக முக்கியமா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களோட ஐடி விங்குக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா மிக வருத்தமான ஒரு ட்ரெண்ட சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் சங்கி கூட்டம் என்ன தெரியுமா பண்றாங்க? மோடி இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல்ல நெத்தன்யாவோட கை குலுக்கிட்டு வந்துட்டாரு. அதனால நாங்க இஸ்ரேல் பக்கம் நிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. காலங்காலமாக இந்தியா பாலஸ்தீன் பக்கம் தான் நின்று இருக்கிறது. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. காங்கிரஸ் ஆதரவாளர்கள் நாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு கொமீனியோட மரணத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொமீனியும் நெத்தன்யாகும் வேற வேற கிடையாது. இவர் ஒரு சர்வாதிகாரினா கொமீனியும் ஒரு சர்வாதிகாரி தான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய சர்வாதிகார ஆட்சியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெத்தன்யாவு நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக கொமீனிய கெட்டவர்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. கொமீனிக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்காக நெத்தன்யாகுவ பழி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா நெத்தன்யாகுவா இருக்கட்டும், கொமீனியா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், நரேந்திர மோடியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். எல்லாருமே சர்வாதிகாரிகள். எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு காமன் ட்ரெய்ட் என்ன தெரியுமா? தங்களுடைய சர்வாதிகாரம் பறிபோயிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள்னாலதான் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 90, 95% மக்கள் அமைதியா வாழணும்னு விரும்புறவங்க. ஆனா இந்த 5% அடிப்படைவாதிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்கதான் இன்னைக்கு உலகத்தையே சுடுகாடா மாத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுல இருக்கிற உண்மை புரியும். நன்றி. வணக்கம்.